கடவுளால் நேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் முன்குறித்து வைத்தார். அவர் முன்குறித்தவர்களை அழைத்தார். அவர் அழைத்தவர்களை தமக்கு ஏற்புடையவராக்கினார். தமக்கு ஏற்புடையோரை தனது மாட்சியில் பங்கு பெற செய்தார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை இறைவனின் தனிப்பெரும் கொடையாய், தனையன் இயேசுவின் அன்பு தாயாய், தாய்மை என்ற புண்ணியத்தை வானதூதரின் வாழ்த்து மொழியில் பெற்று தரணியின் நம்பிக்கை நட்சத்திரமாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்த ஒப்பற்ற அருளால் தன்னை நிறைத்து தன் அர்ப்பண வாழ்வினால் பிறருக்கு மீட்பளித்தவர் தாய் மரியா. அத்தகைய அன்பு வழியில் நம் வாழ்வு பொலிவு பெற அன்னையின் அருள் கேட்டு அன்னையை புகழ்வோம். உறவாய்
இருக்கும் இமைக்குள் மறைந்திருக்கும் ஒளி போல் உள்ளிருக்கும் காற்றின் அழுத்தம் உயிராற்றலாய் நம்மில் இயங்குவது போலும் ஆண்டவனின் ஒளியும் உயிராற்றலாய் ஒளிர்ந்து கொண்டு நம்மை வழிநடத்தும் இந்த புதிய நாளில் இறைவனின் பாதத்தில் அமர நாம் அழைக்கப்படுகிறோம். உயிர் மூச்சு காற்றின் சுவாசம் மனித உயிர்களை உயிர்ப்பிப்பது போல் மனித ஆற்றலின் மகத்துவத்தை கடந்த இறைவனின் எல்லையில்லா இருப்புக்குள் நம்மை இணைப்போம் இந்த பஜனை வழியாக. இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுதேன். இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுதேன். நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன். நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன். நன்றி நன்றி தந்தையே நன்றி. நன்றி நன்றி தந்தையே நன்றி. இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுதேன். இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுதேன். நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன். நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன். நன்றி நன்றி இயேசுவே நன்றி. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுதேன். இந்த நாளினை தந்த இறைவா, உந்தன் தாளினை நான் தொழுதேன். நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன். நலம் வளம் அருள் செய்தவா, உந்தன் மலர்பதம் சரணடைந்தேன். நன்றி நன்றி ஆவியே நன்றி. நன்றி நன்றி ஆவியே நன்றி. நன்றி நன்றி தந்தையே நன்றி. நன்றி நன்றி தந்தையே நன்றி. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. நன்றி நன்றி இயேசுவே நன்றி. நன்றி நன்றி ஆவியே நன்றி. நன்றி நன்றி ஆவியே நன்றி. நன்றி நன்றி நன்றி. அன்னையின் பிறப்பு விழாவின் முன் தயாரிப்பின் 3ஆம் நாளாகிய இன்று மீட்பரின் அண்மையை அறிவிக்கும் விடியற்கால விண்மீன் மரியா என்பதை தியானிக்க இருக்கின்றோம்.
விடியற்கால விண்மீன் என்பது புது நாளினுடைய வரவின் அல்லது விடியலின் அறிவிப்பு மற்றும் உலகிற்கு வரவிருக்கின்ற புத்தொழியினுடைய அடையாளமாகும். நீதியின் கதிரவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வரவை இது அறிவிக்கின்றது. அன்னை மரியாவின் பிறப்பு இறைமகன் இயேசுவின் வருகை அண்மையில் உள்ளது என்ற நம்பிக்கையை விதைக்கின்றது. 4000 ஆண்டுகளாக ஆவலோடு காத்திருந்த மீட்பரின் வருகைக்கு அன்னையின் பிறப்பு நம்பிக்கையூட்டுகின்றது. எனவேதான் மனுக்குலத்தின் நம்பிக்கையின் நட்சத்திரமாக அன்னை போற்றப்படுகிறார். உலகை மீட்க மனு உருவெடுக்க இருக்கும் தம் திருமகனின் அன்னையாம் மரியாவை தூயவளாக தயாரிக்கின்றார் தந்தையாம் கடவுள். அன்னை மரியாளும் தன்னில் எந்த பாவக்கரையும் படாமலே இறைமகனாம் இயேசுவை பெற்றெடுக்கின்றார். தூய்மை நிறை அன்னை மரியாவின் பிறப்பு நமக்கு கூறும் செய்தி என்ன? நம்பிக்கை நட்சத்திரமான நம் அன்னையின் மறுபதிப்புகளாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது இவ்விழா. இப்பிரபஞ்சம் வெயில், மழை, குளிர், காற்று மற்றும் இயற்கை சீற்றம் நிறைந்த ஒரு பயணம் போலவே நமது மனித வாழ்வும் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் போராட்டங்களால் அலைகழிக்கப்படும்போது அன்னை மரியாள் நமக்கு துணையாக இருந்து நம் வாழ்வில் நம்முடைய இலக்கை அடைய உதவுகின்றார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உலகளாவிய சகோதரத்துவம் என்ற நிலையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் அன்னையின் வழியில் பயணித்திடுவோம். அழகே அன்னை மரியாவே, ஆரோக்கிய மாதாவே, அடியோர் எம்மை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே. அழகே அன்னை மரியாவே, ஆரோக்கிய மாதாவே, அடியோர் எம்மை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே. அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. அருளே நிறைந்த மரியே வாழ்க, ஆகாயத்தின் நிலவே வாழ்க. இறை உள்ளம் கவர்ந்த உத்தமியே, உன்னதத்தின் பாத்திரமே. அழகே அன்னை மரியாவே, ஆரோக்கிய மாதாவே, அடியோர் எம்மை காப்பாயே, ஆண்டவரில் சேர்ப்பாயே.
வேதங்களின் வழி அன்னை மரியா நம் மத்தியில் ஆற்றும் அன்பு செயல்கள் வழியாக இறைவனிடம் ஜெபிப்போம். நிலம் உயிர் கொண்ட அனைத்து உயிர்களின் இயக்கத்தின் பிறப்பிடமாகிய நிலத்தில் வாழும் பலதரப்பட்ட ஆற்றல்களை எண்ணி நன்றி கூறுவோம். அன்னையின் வியத்தகு அருளில் நிலத்தில் உள்ள உயிர் கொண்ட அனைத்து உறவுகளையும் இறைவனின் அளப்பரிய வரங்களால் நிறைத்திட அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீர் பரந்து விரிந்த இந்த உலகின் அளவிடற்கரிய வளமாகிய நீர் வளத்திற்காக நன்றி கூறுகிறோம். அன்னை மரியாவின் அருள் துணையால் நீரில் நீந்தி வாழும் உயிரினங்கள், கடல் வழி பயணிகள், நீர் வளங்கள் நிறைந்த அத்தனை அசைவுகளையும் இறைவனின் அருளால் நிறைத்திட அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெருப்பு தாய் என்னும் தீபம் இந்த பூமியில் எரிந்து கொண்டிருக்கும் வரை உயிர் என்னும் ஆற்றல் நம்மை நிறைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். மனித உள்ளத்தில் குறைவுபடும் பக்தி குறைவு, இறை பராமரிப்பை உணராத நிலைகள் என நம் வாழ்வு தோய்வை அடைந்தாலும் அன்னையிடம் இருந்த பக்தி, தாழ்ச்சி, இறை விருப்பத்திற்கு செவி சாய்க்கும் நிலை எல்லாமே இன்று அனலாய் நம்மில் ஒளிர்ந்திட அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காற்று உயிர் வாழ காற்று அவசியம். மனிதன் சுவாசிக்க காற்று அவசியம். உயிர் சக்தியாய் நம்முள் பிறக்கவிருக்கும் அன்னைக்காக நன்றி கூறுவோம். பூமி கோளத்தில் இயக்கமாகி நிற்கும் காற்றை மாசுபடுத்தாது இயற்கை வளங்களை பேணி காத்திட அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆகாயம் வானின் கோள்களுக்கு மத்தியில் விடியற்கால விண்மீன் போல ஒளிரும் தாய் மரியாவுக்காக நன்றி கூறுவோம். ஆகாயத்தின் அளவு கடந்த ஆற்றல் நம்மை இறைவன்பால் கொண்டு செல்கிறது. அன்னையின் அருள் துணையால் வான்வெளியில் உள்ள அத்தனை கிரகங்களும் ஆசீர் பெற அன்னையின் பரிந்துரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஜெபிப்போமாக. அம்மா மரியே, மீட்பரின் அண்மையை உணர்த்தும் விடியற்கால விண்மீனே, எங்கள் வாழ்விலும் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிரும். உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்களும் துன்பத்தில் உழல்வோரின் உள்ளத்தில் நம்பிக்கை விதைகளை விதைக்க அருள் தாரும். ஆமன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, உமது ஊழியர்களின் அன்னையும் அரசியுமானவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.